ஹாய். நாங்கள் சண்டே அதுவுமா செங்கல்பட்டில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா டைம் 7 o'clock ஆகுது. ஸோ இப்போது 7 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours தான் ஆகும். ஸோ அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். அங்கே கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock அப்படி ஆயிடுச்சு. இதான் அந்த கோயிலோட நுழைவாசல். சரி பூவெல்லாம் வாங்கலாம், சாமிக்கு பூவெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். பூ பார்த்திங்கன்னா ஒரு முழம்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து சாமிக்கு வந்து 5 முழம் தான் போடணும், 3 முழம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்துறாங்க. எங்களுக்கு இது போதுமே, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு 3 முழம் வாங்கிக்கிட்டோம். அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 முழம் போதும்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். கோயிலில் வந்து ஏதோ வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால வாசக்கால்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ கட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. கோயில் நல்லா அழகாக இருந்துச்சு, நல்லா பெரிய கோயில். போனதுமே சிங்கப்பெருமாளை பார்த்தோம். சரி இங்கே விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு விளக்கேற்ற வந்திருக்கோம். இங்கே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பெருமாளை பார்க்க வேண்டியதுதான். இன்றைக்கி ஒன்றும் விசேஷ நாள் ஒன்றும் இல்லை, ஸோ காலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. அதனால் நாங்களும் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். இவங்க வந்து அந்த மண்டபத்தில் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் க்யூ கிட்டே போடணுன்னு கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு விட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதில் இருக்க வேலைப்பாடுங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் வந்து பெல்லெல்லாம் கட்டியிருந்தாங்க. என் பசங்க வந்து அந்த பெல்லை தட்டி தட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவும் போகலன்னு சொல்ல முடியாது, ஸ்பீடாகவும் போகலன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆச்சு. அங்கே எதிர்க்கவே வந்து ஒரு பெருமாளை வச்சுருந்தாங்க. அதையும் எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு அப்படியே நரசிம்மரை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிருந்தோம். அந்த சாமி பார்த்திங்கன்னா மலைக்கு உள்ளே தான் வந்து சாமியை வச்சுருந்தாங்க, அதாவது நரசிம்மரை வச்சுருந்தாங்க. ஸோ பின்னாடி வந்து மலை நல்லா தெரிஞ்சுது. அந்த மலைக்குள்ளே தான் அம்மனையும் நரசிம்மரையும் வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரையுமே வந்து தரிசிச்சுட்டு அங்கே காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு அப்படியே வந்து அங்கே இருக்க துளசியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் அது உள்ளேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து கோயிலையே சுற்றி வரணும், 3 தடவை வந்து சுற்றி வரணும் சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மலையவே நம்ம வந்து சுற்றி வரணும். அந்த மலையை சுற்றுறதுக்கு வந்து அங்கே ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏறி போகணும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போகும்போது வழியிலலாம் நிறைய பார்த்துட்டே போகணும். நிறையா இந்த போற்றி ஸ்லோகம்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் படிச்சுட்டே போகணும். அதனால் போகும்பொழுது எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. போகிற வழியில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் வந்து நம்ம வேண்டுதல்லாம் வேண்டிக்கிட்டு அங்கே குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விளக்கேற்றணும்னா கண்டிப்பாக நடக்கும். அப்படி வேண்டுதல் இருக்கவங்கெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு கட்டணும் அப்படி சொல்லிட்டு பசங்கள்லாம் வந்து சேர்ந்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அங்கே இருக்க கல்லெல்லாம் எடுத்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்ட போகிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இங்கே ஏற்கனவே நிறைய பேர் கல்லில் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம அவங்க கட்டின வீட்டை வந்து நம்ம இடித்து, அதாவது அதுலேருந்து ஒரு கல் எடுத்து நம்ம கட்டக்கூடாது. நம்ம வந்து அங்கே வேறு ஏதாவது ஒரு கல்லை எடுத்து தான் நம்ம தனியாக வீடு மாதிரி கட்டணும். அது நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு கட்டணும், கண்டிப்பாக நடக்கும். என் பசங்க வந்து கல்லெல்லாம் தேடிட்டே இருந்தாங்க. அங்கே ஒரு கல் கூட இல்லை, எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே நிறைய பேர் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. இவங்களும் இருக்கிற கல்லை வச்சு எப்படியா வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஏதோ ஒரு வீடு கட்டிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், பசங்க வந்து சரியாகவே கட்ட முடியல அப்படி சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சு. அந்த கல்லை எடுத்து நான் வந்து ஒரு 3 ஃப்ளோர் கட்டிட்டு நான் அப்புறம் வந்துட்டு சரி போதும் வாங்க, வேறு கல்லும் இல்லை. அப்புறம் அதே மாதிரி கட்டின வீடு வந்து விழக்கூடாது, அதனால் அதை பார்த்து கட்டணும். இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இப்போ படி ஏறி இப்போ இறங்குற மாதிரி இருக்குது. இங்கே இறங்கி போய்கிட்டே இருந்தோம். அது வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்ததில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. படி ஏறி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே தெரியல, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் அது ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. அந்த படி இறங்கும் போதே நிறைய கடைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து நிறைய சாமி பொருள்லாம் வச்சுருந்தாங்க. எதுனா வாங்கணுன்னா அங்கேயே வாங்கிக்கலாம். இந்த நரசிம்மர் பார்த்திங்கன்னா அம்மனோட சேர்த்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பார்க்குற போதே ரொம்ப லக்ஷ்மிகராடமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அங்கேயும் வந்து கும்பிட்டுட்டு
கடையில் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாக்லேட்டை வச்சு சாமிக்கு படைச்சிருந்தோம். சாக்லேட் அப்புறமா வந்து பசங்களை போயிட்டு எல்லாருக்கும் போய் கொடுங்க, சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சோம். சாக்லேட் கொடுக்கும் போதெல்லாம் என் பசங்களை கேட்குறாங்க, பர்த்டேவான்னு கேட்டாங்க. பர்த்டே இல்லை, சாமிக்கு வச்சு கொடுத்தோம், அதனால வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து அது முடிச்சிட்டாங்க. அதை வந்து அது திருப்பியும் அது மலையே சுற்றி அந்த சாக்லேட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்புறம் கோவில்லே வந்து பானகம் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வீட்டில் செய்யாமல் கோயில்லே வாங்கிட்டு வந்துட்டோம். கோவில்லையே அவங்க செஞ்சு தருவாங்க, நம்ம பைசா கொடுத்தோம்னா. அதை வந்து எல்லா அங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்னு அங்கேயே வந்து பிரசாதமும் விற்கிறாங்க. இது தோசையும் மிளகாப்பிடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகாப்பொடி, அப்புறம் வந்து முறுக்கு, புளியோதரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் அதை சாப்பிட்டுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையே நாங்கள் வந்து அங்கேயே முடிச்சிட்டோம். அப்புறம் என் பொண்ணையை அந்த யானையில் ஏற்றி விடுங்க, நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட சொன்னால், அப்புறம் நாங்கள் வந்து அவளை ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து அந்த பானகம் படைக்கிறது, அதாவது நரசிம்மருக்கு பானகம் படைச்சி நம்ம கொடுக்குறது ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி உங்களுக்கு எதுனா பிரார்த்தனை இருந்ததுன்னா ஒரு 11 வாரம் நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி பானகம் நீங்கள் செஞ்சு அங்கே வர பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த கோயிலுக்கு தான் வந்து அதை கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த கோயிலில் வேணாலும் இருந்து அந்த பானகத்தை படைக்கலாம். நாங்கள் இந்த சிங்கப்பெருமாள் கிட்ட வேண்டி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற சிங்கப்பெருமாளையே பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது கிடைக்கும். ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்